ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே நைட்டு நடந்த அவ்வளோ பெரிய சண்டையில் ஸ்ருதிகாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வீக்கெண்ட் ப்ரமோவில் கூட ஸ்ருதிகா ரொம்பவே அப்நார்மலாக இருந்தாங்க. அவங்க வீக்கெண்ட் எபிசோடுக்கு ரெடியாகாத நிலைமையில தான் இருந்தாங்க. ரொம்ப டிப்ரெசிவாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஸ்ருதிகாவோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங் சாங் வருது. ஸோ அந்த டைமில் ஸ்ருதிகா ரொம்பவே சேடாக வந்து எழுந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மார்னிங் சாங்க்கு டான்ஸ் ஆடலை. ரஜித் கூட பேக் ரோவில் தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டே வந்து ஸ்ருதிகா சிம் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வீட்டில் எல்லாரும் தான் என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க, என்ன தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடு சிம் அப்படின்னு சொல்லிட்டு சிம் கிட்ட பேசிட்டு இருந்தா. சிம் அந்த டைமில் நான் யார் உன்னை வெளியே அனுப்புறதுக்கு. ஸோ நேற்று நைட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்ருதிகா டிப்ரெசிவாக தான் இருந்தாங்க. ரொம்ப இமோஷனலாக அழுதுகிட்டே இருந்தாங்க. எல்லாருமே வந்து என்ன செஞ்சாலும் வந்து என்ன தப்பு சொல்கிறாங்களே அந்த ஒரு ஸ்டேஜில் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஸ்ருதிகாவுக்கு யாராவது வந்து கொஞ்சம் ஆறுதல் சொன்னால் நல்லாயிருக்கும் இந்த நிலமையில. ஸோ பிக் பாஸ்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு ஹவுஸ்மேட் வந்து இந்த மாதிரி ரொம்பவே இமோஷ்னலாக இருக்கா, அவங்கள வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு அந்த ஒரு நிலமையில அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலி சைடில் இருந்து ஏதாவது ஒரு ஃபோன் கால் இல்லைன்னா ஒரு வீடியோ கால் மூலமாக வந்து ஸ்ருதிகாவை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்க சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்ருதிகா வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேக் பண்ணுறாங்க. ஸ்ருதிகா மார்னிங் சாங்கில் மட்டும்தான் வந்து கேமராவில் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க உள்ளே போயிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கரண் வந்து ஷில்பா கிட்ட சொல்கிறான், அங்கே வந்து பெரிய ட்ராமா நடக்குதுன்னு. ஷில்பா கேட்குறாங்க என்னன்னு சொல்லும்போது, ஒரு ஹை இன்டென்சிட்டி ட்ராமா அங்கே நடக்குது, அவளுக்கு இதே வேலையாக போயிடுச்சு, எனக்கு புரியல, சும் எதுக்கு எப்போ பார்த்தா அவளோட அம்மா மாதிரி வந்து கேர் பண்ணிகிட்டே இருக்கா, போகணுன்னா போட்டும், எல்லாமே நாடகம் தானே, இவ்வளோ பண்ணிவிட்டு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு நாடகம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஸ்ருதிகாவை காமிக்கவே இல்லை, நோட் பண்ணுங்கள். ஸோ இதை கேட்டுட்டு ஷில்பா வந்து அந்த வாஷ்ரூம் ஏரியா போயிட்டு பார்க்க போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எடின், யாமினி, கஷிஷ் இதுங்க மூணும் வந்து பேசிகிட்ருக்கு. ஸ்ருதிகா வந்து எதுக்கு இந்த அளவுக்கு வந்து நாடகம் போடுறா, யாமினி தாங்க, ஒருத்தரை பார்த்து இந்த அளவுக்கு மோசமாக பேசுவீங்களா நீங்கள், இவங்கெல்லாம் வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க பிக் பாஸ், அப்படி தான் தோணுடுச்சு எனக்கு. ஸோ அங்கே ஸ்ருதிகா ரொம்பவே எமோஷனலாக அழுதுட்டுருக்காங்க. நம்ம என்ன தான் வந்து லைவில் காமிக்கலனா கூட அவங்க என்ன நிலமையில இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ எதுவுமே வேண்டாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் இங்கே என்ன தெரியுமா யாமினி சொல்கிறாங்க, ரெஸ்ட் ரூமில் போய் பார்த்துட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க, அவள் எதுக்கு இப்போ நாடகம் போடுறா, அவளுக்கு தான் வந்து 2 வாரம் இம்யூனிட்டி கிடச்சிருக்குல்ல, அவள் வந்து இருக்க வேண்டியது. இந்த ஷோவில் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் அதே மாதிரி தான் மற்றவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. ஸ்ருதிகா ரொம்பவே செல்ஃப் ரெஸ்பெக்டான கேர்ள். ஸோ மற்றவங்க மாதிரி என்ன நடந்தாலும் இந்த ஷோவில் இருந்தால் போதும், ஷோவில் இருக்கிறதுக்காக நான் யார்கிட்ட வேணாலும் போயிட்டு என்ன வேணாலும் நடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஸ்ருதிகா கண்டிப்பாக இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்க யாமினி. ஸோ யாமினி வந்து கத்துறாங்க, இந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து அவள் தானே கொடுத்தா, அப்புறம் எதுக்கு அவள் வந்து கிளம்பிட்டு இருக்கா, அவளுக்கு தான் வந்து அடுத்த வீக் இம்யூனிட்டி இருக்க வேண்டியதானே. ஸோ இதை கேட்டுட்டு கஷிஷும் அவள் என்ன வேணாலும் கேமுக்காக பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பா. அடப்பாவீங்களா, அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஸ்ருதிகா இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஹவுஸ்மேட்ஸ் ரொம்பவே இமோஷனலாக உடஞ்சி அங்கே அழுதுட்டுருக்காங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் போயிட்டு அட்லீஸ்ட் நீங்கள் சப்போர்ட்டாக 2 வார்த்தை பேசலைனா கூட பரவாயில்ல, ஆனால் ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசாதீங்க. தயவு செஞ்சு அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவள் வந்து அந்தளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பாங்க, அதனால தான் வந்து நான் கிளம்புறேன் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஸ்ருதிகா இன்னொரு நாட்டிலேருந்து வந்த பொண்ணு, அவங்களுடைய நாட்டிலே வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோ இருக்குது, ஆனால் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம், எனக்கு ஹிந்தி பிக் பாஸ் தான் வேணும், எனக்கு சல்மான் ரொம்ப பிடிக்கும், அட்லீஸ்ட் அவர் கூட பேசுகிற அந்த ஒரு வீக்கெண்டுக்காகவே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ரேஸியாக வந்து கிளம்பி வந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து க்ரேஸியாக வந்தவங்கள இந்த மாதிரி இமோஷனலாக வந்து அட்டாக் பண்ணி எல்லாருமே வந்து அந்த வீட்டில் டார்கெட் பண்ணி பிக் பாஸும் சரி ஹவுஸ்மேட்ஸும் சரி ஒரு டைம் கோட் ஆகிட்டாங்க. தப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள வந்து நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் தப்பு பண்ணுவாங்க, யார் அங்கே தப்பு பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து நீ தான் பண்ணதான் தப்பு, இருக்கிறதுல நீ தான் விஷம், அந்த மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணி இவங்கள வந்து இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகிருக்காங்க. யாமினி இதோட நிறுத்தலை, அவள் என்ன கிளம்புறேன்னு சொன்ன இப்போ வந்து கதவு திறந்து விடுவாங்களா என்ன, சும்மா நாடகம் பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு வாய்க்கு நாடகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்து கரண், அவினாஷ் எல்லாருமே வந்து குத்திட்டே இருக்காங்க. எப்படி தான் ஸ்ருதிகா அந்த வீட்டில் வந்து இவ்வளோ நாள் மேனேஜ் பண்ணாங்களோ தெரியல. ஸ்ருதிகாவோட 90% நீங்கள் பார்த்தா பாசிட்டிவிட்டி தாங்க. ஏதோ ஒரு 1-2 இடத்துல மட்டும் வேணால் வந்து தப்பு பண்ணியிருக்கலாம், அது மனித இயல்பு தானே. எல்லாருமே வந்து எல்லா டிசிஷனும் வந்து கரெக்டாக எடுக்கணும்னு வந்து அவசியமே கிடையாது. ஸோ அந்த வீட்டில் எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே இருந்து வராது. பிக் பாஸ் சொல்கிறதும் இந்த ஹவுஸ்மேட் சொல்கிறதும் வச்சு தான் வந்து வாழ்க்கையை ஓட்டுனது 100 நாள். அதில் வந்து தப்பு பண்ணுறது சகஜம்தான். இன்னொன்று ஸ்ருதிகா பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக, இது வந்து ஒரு கேம் தான். ஸோ இந்த கேமில் வந்து ஸ்ருதிகா என்ன வேணுமோ அது பண்ணாங்க, அவ்வளோதான். கரண் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க இல்லையா, கரண்க்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது இது பேசுகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா இவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க இல்லையா, சும்மும் கரணும் ஷில்பாவும் வந்து சேஃபான பிளேஸில் தானே இருந்தாங்க. ஸ்ருதிகா ஏன் அந்த ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறாங்க, அதனால தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க.
ஸோ அந்த ரேங்கிங் டாஸ்கில் அது காமிச்சிட்டாங்க. திக்விஜய் ஸ்ருதிகா கிட்ட ஃபேராக நடந்துக்கல. நிறைய சுச்சுவேஷனில் வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸ்ருதிகாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசவே இல்லை. ஸோ அது ஸ்ருதிகாவுக்கு வந்து ஆப்வியஸ்லி ஃபீல் ஆயிருக்கும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் எப்பவுமே வந்து என்ன தப்பு சொல்லிட்டே இருந்தால் அப்புறம் நான் எப்படி வந்து அவனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது, நீங்களே சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கும்போது தான் வந்து ஸ்ருதிகா இந்த ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. நீங்கள் 11th பொசிஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த 11th பொசிஷன் வந்ததுனால வந்து திக்விஜய் போகல. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து நாமினேட் பண்ணதுனால தான் வந்து திக்விஜய் போனார். ஏன் வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ் வந்து நாமினேட் பண்ணாங்க? அவினாஷ் ஏன் பண்ணா? ஈஷா ஏன் பண்ணா? ரஜித் ஏன் பண்ணா? ஸோ தப்பு வந்து அவங்க மேலே வச்சுக்கிட்டு நீ எடுத்த டிசிஷன் தப்புன்னா இது என்ன இது? சரி, அதுக்கு மேலே இந்த கேமோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருமே வந்து வெளியே போய் தான் ஆகணும். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, வீக்காக இருந்தாலும் சரி, இந்த கேமில் வந்து அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஃபைனலாக ஸ்ருதிகா நான் இப்போதைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ இதோட இந்த லைவ் கட் ஆகிடுச்சு. இன்றைக்கி லைவ் கட் ஆகிடுச்சு. இனிமேல் சண்டே நைட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு புரிஞ்சிக்க முடியாது. இனிமேல் எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். ஸோ என்னோட ரிக்வஸ்ட் வந்து யாராவது ஸ்ருதிகா வீட்டில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் இல்லை இது மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தாலே போதும். ஸ்ருதிகா நீ போல்டாக விளையாடு, நீ உடையாத, நீ வந்து சூப்பராக இருக்கு, நல்லா விளையாடுறேன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக ஒரு ஃபீட்பேக் யாராவது கொடுத்தா அவங்க கண்டிப்பாக திரும்ப வருவாங்க. அந்த வீட்டில் எல்லாருமே வந்து ஸ்ருதிகாவே அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து பாசம் காமிக்கவோ இல்லைனா ஜென்யூனாக பேசுகிறதுக்கோ ஒருத்தர் இல்லை. எல்லாருக்கும் வந்து வீடியோ போட்டு போட்டு காமிக்கிறாங்களே, ஏன் நம்ம ஸ்ருதிகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீக்கெண்ட் வந்து அர்ஜுன் பேசினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே. ஸோ ஸ்ருதிகா வந்து இந்த ஷோலேருந்து வெளியே வரக்கூடாது. இவங்க பண்ணதுக்கு நம்ம அட்லீஸ்ட் டாப் 5 ஆகிட்டு போயிட்டு வரணும். அப்படி தான் வந்து என்னோடய மைண்ட் செட் இருக்குது.